ஒருவன் ரொம்ப பண கஷ்டத்தில் இருந்திருக்கான். யார்கிட்ட போய் பணம் கேட்டாலும் இல்லை இல்லைன்னே எல்லோரும் சொல்லியிருக்காங்க. என்னடா சரி கடவுள்கிட்ட போயாவது கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு ஒரு கடிதமாக எழுதும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் பேரில் ஒரு கடிதம் எழுதுகிறான். ஐயா, இந்த மாதிரி நான் ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு ஒரு 100 ரூபாயாவது நீங்கள் கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய அட்ரஸும் எழுதி கடவுள்னு போட்டு ஒரு அட்ரஸையும் எழுதி அனுப்பிட்டான். அது நேராக போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்திருக்கு. போஸ்ட் ஆஃபீஸுக்கு தபால்காரர் என்னடா கடவுள்னு போட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தபால்காரர் அந்த போஸ்ட்மேன் அதை திருப்பி பிரித்து படிச்சிருக்கார். அதில் இந்த மாதிரி நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், பண கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு ஒரு 100 ரூபாயாவது எனக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதப்பட்டு இருந்தது. அந்த கடிதத்தை பார்த்துட்டு தபால்காரர் ரொம்ப இறக்க குணம் உள்ளவர். அவர் அதை பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, ரொம்ப கஷ்டத்தில் இருப்பவங்களுக்கு பையன், அதனால் கடவுளுக்கு கடிதம் எழுதியிருக்கிறான், அதனால் அவனுடைய நம்பிக்கை நம்ம வீணடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையிலேருந்து ஒரு 50 ரூபாயை சேர்த்து பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட ஒரு 30 ரூபா வாங்கி ஒரு 80 ரூபா நானும் சேர்த்து அந்த பணத்தை அவருக்கு அனுப்பி வச்சுருக்காப்பு. பணம் தபால்காரருக்கு போய் சேர்ந்துருச்சு. அவன் பணத்தை பார்த்தோன்னே பரவாயில்ல, நம்ம கடவுளுக்கு எழுதின கடிதத்தில் பணம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டான். சந்தோஷப்பட்டு திருப்பி மறுபடியும் இனிமேல் எனக்கு தபால்காரர் மூலமாக நீங்கள் பணத்தை அனுப்ப வேண்டாம், நீங்கள் எனக்கு நேரிலேயே கொடுத்துருங்க. தபால்காரர் ஒரு திருட்டு பயிலாக இருப்பான் போல் இருக்கு, அதனால் நான் 100 ரூபா அனுப்ப சொல்லியிருந்தேன், அவன் 80 ரூபா தான் 20 ரூபா எடுத்துக்கிட்டு 80 ரூபா அனுப்பியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த கஷ்டத்தில் இருந்தவன் சொன்னான். இதுக்கு பேர் தான் நல்லதுக்கு காலம் இல்லைன்னு சொல்கிறது. நன்றி, வணக்கம்.